ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாங்கள் பாண்டிச்சேரியில் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு முருகர் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றின சிறப்புகளையும் இதோட தல வரலாறையும் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துலையும் பாண்டிச்சேரி 30 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்கக்கூடிய மயிலங்கிற கிராமத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ற மொழிக்கு ஏற்ப இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலைக்குன்று மேலே தான் முருகப்பெருமான் வீட்டில் இருக்கிறாரு. 1000 வருடங்களுக்கு மேலாக அமைந்திருக்கக்கூடிய பழமையான கோயிலுங்க அது. இந்த கோயிலுக்கு உட்புறம் வர்றதுக்கு 2 வழி கொடுத்துருக்காங்க. நடைபாதை வழியாக ஒரு 500 படிக்கட்டு மேலே நம்ம ஏறி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ரோடு போட்டிருக்காங்க மலையை சுற்றி. அது வழியாக 2 வீலர் 4 வீலர் எல்லாமே சாமி பார்க்குற வசதி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலில் ஸ்ரீ முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராய் அமர்ந்திருக்கிறாரு. இந்த இடத்துல தான் மயிலத்தினுடைய வாகனமாக முருகப்பெருமான் பெற்றார் அப்படிங்கிறதால இந்த ஊர் மயிலம்னு பேர் பெற்றிருக்குன்னு ஸ்தலவரலாறில் குறிப்பிடுறாங்க. நாங்கள் போன வாரம் வெள்ளிக்கிழமை சாதாரண நாள் போனதால ரொம்ப கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேதி நீங்கள் அந்த வீடியோ பார்க்குற தேதிக்கெலாம் பங்குனி உத்திரத்தை நம்ம நெருங்கிட்டோம். கொடி கட்டி பயங்கர பிரம்மாண்டமான திருவிழாவாக இருக்கும் இந்த கோயிலில். கால் வைக்கக்கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். கோயிலில் பார்த்திங்கன்னா திருத்தேர் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருத்தேர் இழுப்பாங்க. அந்த தேர் நிகழ்ச்சியும் நடந்துகிட்ருக்கும். நீங்கள் யாராவது கோயிலுக்கு போனீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி சில தகவல் கிடைக்கும்னு அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தேவசேன சமேதராய் காட்சியளிப்பதால் திருமண தடை ஏதாவது இருந்து விலகி போச்சுன்னா இந்த கோயிலை வேண்டுதல் வச்சு நம்ம திருமணம் பண்ண நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய கல்யாணங்கள் பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த கோயிலை வச்சு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறப்பதற்கு தாமதமான கூட வேண்டுதல் வச்சு பண்ணோம்னா இந்த கோயிலில் நம்ம வேண்டுதல் நிறைவேற்றி கடவுள் கொடுக்குறாரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நிறைய முடிக்காணிக்கை செலுத்த வரும். முக்காசு இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சு முடிக்காணிக்கை செலுத்துன்னு அதிகமாக இருக்கும். ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம் வரதால் இப்போவே பார்த்திங்கன்னா இந்த கம்பியெல்லாம் கட்டி தரிசனத்துக்கு போகிறதுக்கு வழி வச்சுருக்காங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த மயில முருகனை தரிசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிதானமாக மனசு திருப்தியாக கோயிலில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ கீழே இறங்க போகிறோம். ஆனால் மற்ற கோயில்களில் இருக்க மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா குரங்குகள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கையில் போகும்போதே சொல்கிறாங்க பொருளை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ளே சன்னிதானத்துக்கு போகும்போதே நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், ஒருத்தர் அந்த கேட்டு வாங்குது அந்த குரங்கு அழகாக வாழைப்பழத்தை. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவலோட அதிகமான சிறப்பு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் தெரிஞ்சுப்போம். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நீங்கள் யாரெல்லாம் திண்டிவனம் வழியாக அவங்க ஊர் நோக்கி போகிறீங்களோ போகும்போது மயில முருகப்பெருமான் தரிசிச்சுட்டு போங்க. இந்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.